இந்த ரோபோ இருக்கணும், அவனுக்கு இருக்கிற உரிமை இந்த மேடையில் வேறு யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் என் தந்தைன்னு சொல்லியிருக்கான், அதனால் தந்தையார் மாதிரி ஒரே ஒரு வார்த்தை, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு விஜய் டிவியில் ஒவ்வொருத்தங்களும் மிமிக்ரி பண்ணுறவங்க பூரா எம்ஆர் ராதான்னு என்ன அதல்ல, அது இல்லைன்னா உடனே இது அல்ல. நான் சொன்னேன் இதெல்லாம் 2 ஸ்கேலில் போகிறீங்க, அவர்கிட்ட நிறைய இருக்கு பாவமன்னிப்பில். அதுதான் சொன்னேன். நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர் நிற்பார், ஒருத்தர் ஓடி வருவான், யாரோ அடிபட்டுடுச்சு வாங்கன்னு. எங்கள் அப்பா ஒன்று டாக்டரு போகிறாரு, டீனு போகிறார் பாரு, ஏட்ட நாக்கு தலைவலிக்கு தைல வைக்கிற பரதேசி பயலுக அப்படி சொல்லுவார். எங்கே அந்த வாய்ஸை கொண்டாடணுமோ அங்கே தான் கொண்டாடுவார். நீங்கள் ரத்தக்கணிட் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் சீனில் நான் வரவேற்க வரும் சீமான்களும் சீமாட்டிகளும் இருப்பார்கள் என்று இங்கே வந்து ஏமாந்தேன். அந்த இடத்தில் பார்த்தால் எல்லாம் லேபரர்ஸ் கூட்டமாக இருக்கிறது. பெப்ஸ் பாலு சொன்னார், மேல்நாட்டு தொழிலாளிகள் அப்படி இருக்கிறார்கள். இந்த ரேஞ்சிலேயே பேசுவார். வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அம்மா, தம்பி இவர மோகன், என்ன மோகன், என்ன மோகன், அப்படியே டியூனை மாத்திருவாரு. 24 hours ட்ரபிள் கொடுக்குற, என்ன மோகன், என்ன பார்க்க ஜான்சன் ஓட்ஸ் அவரெல்லாம் வராரு. அவங்களாம் பார்த்து மோகன் வெளியே போயிருக்கான், மோகன் தூங்குறான்னு சொல்ற, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை உனக்கு. ஏடா மோகன் மாதிரி எப்படிடா கண்ணு கூப்பிடுறது, தோர தூங்குறார், தோர படுத்திருக்கார், தோர பேசிட்டு இருக்காரு. இது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதே குஷ்டரோகியான உடனே இந்த அம்மாட்ட பிச்சை கேட்பார், பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவார், ஏன் அவனுக்கு இப்படி என்னம்மா செய்தது, கலை கலை எனக்கு கொடுத்த நிலை இது தாய், எப்படியா விட எதின்னு கிடந்தேன் தாய், இப்போ எப்படி ஆகிட்டேன் தாய். அந்த அம்மா அழுவும், ஏமா நீ அழுவுற, இல்லை என் புருஷன் கூட அப்படிதான், அடி சக்க நம்மள மாதிரி ஊருக்கு ஒரு பயம் நம்மள மாதிரி சீக்கிரமா கட்சி ஆரம்பிச்சு தலைவன் ஆயிடல. இது நாடகத்தில் அப்படியே வச்சேன் நான், கட்சிக்கு தலைவர் ஆயிடலான்னு சொல்லிட்டு கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம் இப்படி வைப்பேன். கை சின்ன வச்சிடலாமா, இதான் வேற ஒரு கட்சிக்கு இருக்கு, இந்த கையை வச்சா கேஸா போட போறாங்க அப்படி சொல்லிடுவேன். இது எங்க ஐயா செய்வார், இல்லை கட்சிக்கு கொண்டாட மாட்டார். அவன் அந்த போர்ட்டோட சண்டை போடும்போது டேய் 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 அப்போ இந்த வாய்ஸ் இருக்கும், கொடுத்ததான் வாங்கிட்டு போட, ஓ நீ வந்து உன்ன போல வெயில் இஷ்டத்துன்னு வந்துக்கிட்டு இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதான்டா ஆண்டவன் ஒன்று இப்படி வச்சிருக்கான், என்ன கடவுள் டவுனில் வச்சிருக்கான், உன்னெல்லாம் ஆண்டவன் அப்பில் வச்சிருக்காங்க, பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறியாடா. இவெல்லாம் ஒரு இடத்துல கடவுளை திட்டுவான், ஒரு இடத்துல கடவுளை பாராட்டும். இன்னும் பாலு கேரக்டர் SSR கேட்பார், என்னப்பா அப்படி சொல்கிறேன், ஆமாம் திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரா அரோகரான்னு கையெடுத்து கும்பிடுவான். அவன் அது கடவுள்றா, அது கடவுளா, அப்போ உங்க வீடு விட்டு எரிஞ்சா ஏன்டா ஐயோ அம்மான்னு வயிற்று வச்சுக்குது, அப்படியே அரோகரா அவரா கும்பிட வேண்டியதா. இது மாதிரி ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் நிறைய இருக்குது, அது விஜய் டிவியில் செஞ்சு காட்டினேன். தெரியாமல் ரோபோ எதிர்க்க செஞ்சு கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி 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 நன்றி. இந்த படம்